ஸ்ரீ குருப்பியோ நமக. ராமநாமத்தின் மகிமை. இறந்த குழந்தையை கூட உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு உன்னதமான மந்திரம் இந்த ராமநாமம். இதை விளக்கக்கூடிய ஒரு கதை நான் படித்ததில் ரொம்பவும் பிடிச்சது. ராமயோகி கோபண்ணா அப்படின்னு ஒரு ராம பக்தர் இருந்தாராம். ரொம்ப வசதியான குடும்பத்தில் பிறந்தவர். வருஷா வருஷம் ஸ்ரீராம நவமியை ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாராம். கோபண்ணா நடத்தக்கூடிய ஸ்ரீராம நவமி உற்சவம் அப்படின்னாலே ஏராளமான பாகவதர்கள் வந்துடுவாங்களாம். 10 நாட்களுக்கு ராத்திரி பகல் பார்க்காம பஜனை நடந்துட்டே இருக்குமா. பஜனைக்கு வர்றவங்க எல்லாருக்குமே சாப்பாடு பரிமாறிண்டே இருப்பாங்களாம். கோபண்ணாவுக்கு ஏற்ற ஒரு குணவதியான அவரோட மனைவியும் இருந்தாங்க. ஒரு தரம் ஸ்ரீராமநவமி உற்சவத்தில் காத்தால நேரம் பஜனை நடந்துட்டு இருந்த சமயம் அன்னத்தை வடித்து சமையலறையில் உள்ள ஒரு முற்றத்தில் ஒரு தொட்டியில் அந்த கஞ்சியை கொட்டி வைக்கிறது வழக்கம். தன்னோட 1.5 வயசு குழந்தைய தூங்கின்னு இருந்ததுனால அந்த சமையல் கட்டிலேயே ஒரு ஓரமாக படுக்க வச்சுருந்தாலாம் கோபண்ணாவோட மனைவி. நைவேத்திய சமயம் வந்துருத்தா அப்படின்னு பார்க்கறதுக்காக கூடத்துக்கு போனாங்களாம். ரொம்ப உற்சாகமாக பஜனை நடந்துட்டு இருந்தது. தன்னை மறந்து கொஞ்ச நேரம் அங்கேயே ஒரு ஓரமாக உக்காந்துட்டாலாம், குழந்தை பற்றின நினைப்பு இல்லாமல். கொஞ்ச நேரம் ஆன உடனே நைவேத்தியம் கொண்டு வா அப்படின்னு கோபண்ணா சைகை காட்டுறதுக்காக உள்ளே வந்தாராம். நைவேத்தியம் எடுக்கிறதுக்கு போகும்போது தான் அந்த அம்மாவுக்கு ஞாபகம் வந்து தான் குழந்தை படுத்துட்டு இருந்தது. அங்கே போய் பார்த்தா உறங்கின்னு இருந்த அந்த குழந்தைய அந்த இடத்துல காணலை. ரொம்ப பதறி போய் தேட ஆரம்பிச்சிட்டா. குழந்தை தவழ்ந்த அடையாளம்லாம் அந்த கஞ்சி தொட்டி பக்கத்தில் தெரிஞ்சுதான். அங்கே கஞ்சி தொட்டிக்குள்ளே கொதிக்கிற கஞ்சிக்குள்ளே அந்த குழந்தை இறந்து மிதந்துன்றது தான். அதை பார்த்த உடனே அந்த அம்மா ரொம்ப அதிர்ச்சியில் மயக்கமடைந்து கீழே விழுந்துட்டாளாம். நைவேத்தியம் கொண்டு வர போனவளை ரொம்ப நேரமாக காணுமே அப்படின்னு கோபண்ணா தானே தேடிண்டு சமையல் கட்டுக்கு வந்தாராம். மனைவி கீழே விழுந்திருக்கிறத பார்த்து தண்ணி தெளித்து மயக்கத்தை தெளிவித்தார். என்னாச்சுமா, பசி மயக்கமா? இதோ நைவேத்தியம் ஆயிடும், பாகவதா சாப்பிட்ட உடனே நம்மளும் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொன்னாராம். அந்த அம்மாவோட அழுகை இன்னும் பலமாயிடுதான். எங்க நம்மளோட குழந்தை அப்படின்னு திரும்பி ரொம்ப கதறி அழ ஆரம்பித்தாளாம். நம்ம குழந்தைக்கு என்ன, அவன் இங்கே தான் எங்கேயாவது விளையாடின்னு இருப்பான், நேரமாச்சுமா, நைவேத்தியம் எடு, ராமர் காத்துன்னு இருக்கார், பாகவதாளுக்கும் பசிக்கிற நேரம் வந்துடுது, காத்தாலேருந்து எல்லாரும் பாடிண்டே இருக்கா அப்படின்னு சொன்னாராம். அந்த அம்மாவோட கதறல் இன்னும் நிற்கவே இல்லை. குழந்தைங்க அப்படின்னு ரொம்ப விசிச்சு அழ ஆரம்பிச்சிட்டாலாம். ஏன் குழந்தைக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டாராம். அங்கே கையை நீட்டின இடத்துல கஞ்சி தொட்டிக்குள்ளே அந்த குழந்தை மிதந்துன்றது தான். அதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. ஒன்றுமே புரியல. கணவனும் மனைவியும் பிரம்ம பிடிச்சாப்புல கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நின்றுட்டாலாம். கொஞ்ச நேரத்தில் சுய உணர்வு வந்த உடனே மெதுவாக கொதிக்கிற கஞ்சியிலேருந்து குழந்தையோட உடம்பை எடுத்து ஒரு வாழை இலையில் வச்சாராம். ஒரு முடிவுக்கு வந்தவராக கண்ணை தொடச்சிண்டு இன்னும் 10 வாழை இலைகளை வச்சு ஒரு சாக்கில் அந்த குழந்தையோட உடலை சுற்றி ஒரு ஓரமாக வச்சுட்டாராம். நம்ம துக்கம் நம்மோடையே போகட்டும், பாகவதா சாப்பிட்ற வரை குழந்தை போனதை மூச்சு கூட விடக்கூடாது, கண்ணை தொடச்சிக்கோ அப்படின்னு தன் மனைவி கிட்ட சொன்னாராம். எப்படிங்க, எப்படி முடியும், போனது நம்ம குழந்தையாச்சே அப்படின்னு அந்த அம்மா விசுமிண்டே கேட்டாங்களாம். என்ன பண்ணுறது, விதியை மாற்ற யாராலையும் முடியாது. இப்போ அவன் நம்ம குழந்தை இல்லை, ராமனோட குழந்தை, அவன் தான் கொடுத்தான், அவனே எடுத்துட்டான், மனசை தேத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குழந்தை போனதை சொன்னால் யாருமே சாப்பிட மாட்டா, எல்லாரும் இவ்வளோ நேரம் பாடி களைப்பாக இருப்பா, அதனால் பேசாமல் வா அப்படின்னு மனைவியை மிரட்டலாக சொன்னாராம். 2 பேரும் பஜனை நடக்கக்கூடிய கூடத்துக்கு போனாங்க. அப்போ ஒரு பாகவதர், கோபண்ணா தீபாராதனை சமயம் நடக்க போகிறது, குழந்தைய கூப்பிடுங்கோ அப்படின்னு சொன்னாராம். அவன் தூங்குறான், வரமாட்டான் அப்படின்னு கோபண்ணா சொன்னாராம். பரவாயில்ல, எழுப்பி தூக்கிண்டு வாங்கோ அப்படின்னு இன்னொருத்தர் சொல்ல, அதுக்கு மேலே தாங்க மாட்டாமல் அந்த அம்மா கதற ஆரம்பிச்சிட்டானாம். என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு எல்லாரும் பதற வேற வழியே இல்லாமல் கோபண்ணா ஒரு மாதிரி தயங்கி விஷயத்தை சொல்கிறபடி ஆயிடுத்து. எல்லாரும் உறைஞ்சு போயிட்டாங்களாம். பெற்ற குழந்தை இறந்துட்டான், உடலை ஒழிச்சு வச்சுட்டு பஜனையா, பாகவத ஆராதனையா, இப்படி ஒரு ஆத்யந்த பக்தியா அப்படின்றத யாருக்கும் நம்பவே முடியலையாம். பெரியவராக இருந்த ஒரு பாகவதர் கோபண்ணாவுக்கு பக்கத்தில் வந்தாராம். கோபு, இப்படி பக்தி பண்ணுற உனக்கே கஷ்டம் வந்தா எல்லாருக்கும் ராமன் மேலே இருக்கிற நம்பிக்கையே போயிடும். குழந்தையை கொண்டு வா, எல்லாருமா சேர்ந்து ராமநாமம் சொல்லுவோம். அமிர்தமயமான அந்த நாமம் குழந்தையை எழுப்பக்கூடிய சக்தி வாய்ந்தது. ராமருக்காச்சு நமக்காச்சு, எடுத்துட்டு வா, ஒண்டி பார்த்துடலாம் அப்படின்னு சொன்னாராம். கோபண்ணா அசையாமல் அப்படி சில மாதிரி நின்னாராம்.
அவரை தள்ளிண்டே போய் குழந்தை இருக்கக்கூடிய இடத்த பக்கத்தில் போய் அந்த பாகவதரை அந்த குழந்தைய தூக்கிண்டு கூடத்துக்கு வந்துட்டாராம். நடுக்கூடத்தில் வெந்து போயிருந்த 1.5 வயசு குழந்தையோட உடல் கிடத்தப்பட்டது. எல்லாரும் சுற்றி உக்காந்துட்டு தங்களை மறந்து கண்ணீர் வடிய ராம 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 ராமன்னு நாமம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களாம். எவ்வளவு நேரம் ஜபம் செஞ்சாங்களோ அவங்களுக்கே தெரியாது. எல்லாருமே தன்னை மறந்த நிலையில் ஜபம் செஞ்சுட்டு இருக்கும்போது வாசலில் ஒருத்தர் வேகமாக வந்தாராம். வடநாட்டை சேர்ந்தவர் மாதிரி இருந்தாராம். ஒரு பெரியவர் மாதிரி இருந்தாராம். நெடுன்னு உயரம், தலையில் பச்சை நிறத்தில் தலப்பாகை, கையில் ஒரு பெரிய கோல், முன்னொரு கையில் கமண்டலம். ஆஹா, யார் இந்த மகானுபாவன் அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமாக அவரை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். கிடுகிடுன்னு கூடத்துக்குள்ளே வந்தவர் குழந்தையோட உடலை பார்த்த உடனே, ஏய் இன்னும் என்ன தூக்கம், எழுந்துரு அப்படின்னு கர்ச்சித்துண்டு கமண்டலத்தில் இருந்த நீரை குழந்தையோட உடல் மேலே தெளிச்சாராம். குழந்தையோட உடல் சிலிர்க்க ஆரம்பிச்சிருத்தான். உறக்கத்திலேருந்து எழுந்தவன் போல கண்ணை தொடச்சிண்டு எழுந்து உட்காந்துட்டானா அந்த குழந்தை. எல்லாரையும் சுற்றி முத்தி பார்த்தானாம். மாயாஜாலம் போல எல்லாரும் அதையே பார்த்துட்டு இருக்க கிடுகிடுன்னு வெளியேறிட்டாராம் வந்தவர். அங்கே இருந்த எல்லாரும் ஆச்சரியத்திலேருந்து மீளாம அந்த குழந்தையே பார்த்துட்டு இருக்க வந்தவரை தேடி வாசல்ல ஓடினாராம் கோபண்ணா. அதோ தூரத்தில் அந்த பெரியவர் போகிறது தெரிஞ்சுதான். விடாமல் துரத்தின்றே போனாராம். யோகி போல தெரிகிறாரே, இவர் யாரா இருக்கும் அப்படின்ற ஒரு பயத்தோடையும் பக்தியோடையும் ஆச்சரியத்தோடையும் தன்னறியாமல் தன்னோட 2 கையும் தலைக்கு மேலே குவிச்சு வணங்க அந்த பெரியவர் திரும்பி கோபண்ணாவை ஒரு பார்வை பார்த்தாராம். ஒரு நிமிஷம் கோதண்டம் மேந்தி ஸ்ரீராமனா காட்சி கொடுத்தாராம் அந்த பெரியவர். சட்டுன்னு மறைஞ்சும் போயிட்டாராம். அதை பார்த்த கோபண்ணா தன்னை மறந்து குதிச்சுண்டு அவரை பற்றி பாட ஆரம்பிச்சிட்டாராம். பிற்காலத்தில் பத்ராச்சல ராமதாசர் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் தான் இந்த கோபண்ணா. நாமத்தால் ஆகாததும் உள்ளதோ, பாடுங்கோ எல்லாரும். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய ராம்.